இந்த வீடியோவில் 9ஆம் வகுப்பு புதிய தமிழ் புத்தகம் இயல் 1ல் உள்ள லைன் பை லைன் கொஸ்டின்ஸ் பார்ட் 2 வீடியோவை நம்ம பார்க்க போகிறோம். எந்த மொழியின் கடல் சார்ந்த சொற்களில் தமிழ் மொழி இடம்பெற்றுள்ளது? கிரேக்கம். பண்டைய தமிழர்கள் கவிதை சார்ந்த சொற்களை தமிழிலும் கிரேக்க மொழியிலும் ஒப்பாக கண்டனர். கிரேக்க மொழியின் தொன்மையான காப்பியம் எது? இலியாத். பா என்ற சொல் இலியாத்தில் எவ்வாறு குறிப்பிடப்பட்டுள்ளது? பாயியோனோ. பா என்ற சொல் கிரேக்கத்தில் அப்பல்லோ என்ற கடவுளுக்கு பாடப்படுவது என குறிப்பிடப்பட்டுள்ளது. வெண்பாவிற்கு உரிய ஓசை எது? செப்பலோசை. கிரேக்கத்தில் வெண்பா வடிவ பாடல்கள் சாப்போ என்று அழைக்கப்படுகிறது. சாப்போ என்பது ஆங்கிலத்தில் தற்போது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? சாப்பிக் ஸ்டான்சா. தமிழ் இலக்கணங்களில் இளிவரல் என்பது எதனை குறிக்கின்றது? துன்பம் சார்ந்த பாடல். கிரேக்கத்தில் துன்ப சுவையுடைய பாடல்கள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? இலிகியா என்று அழைக்கப்படுகிறது. கிரேக்கத்தில் இலிகியா, தமிழில் இளிவரல் என்று அழைக்கப்படுகிறது. இலியாத் காப்பியம் எந்த நூற்றாண்டை சேர்ந்தது? கிமு 8ஆம் நூற்றாண்டு. தமிழ்நாட்டிற்கு கடலில் எவ்வழியாக வர வேண்டும் என்று கூறும் கிரேக்க நூல் எது? எரித்ரேசியன் ஆஃப் த பெரிபுலஸ். 1 என்ற எண்ணுக்குரிய தமிழ் எழுத்து க. 2 என்ற எண்ணுக்குரிய தமிழ் எழுத்து உ. 3 என்ற எண்ணுக்குரிய தமிழ் எழுத்து ஞ. இதை நம்ம எப்படி ஈஸியாக ஷார்ட்கட்டாக படித்து வச்சுக்கலான்னா, கடலை உருண்டையை நுணுக்கி சமைத்து ருசித்து சாப்பிட என்னை அம்மா கூப்பிட்டார்கள். அந்த வரிசையில் நமக்கு கிடைக்கக்கூடியது தான் 1, 2, 3 அதுலேருந்து அப் டு 9 வரை உள்ள நம்பர். 10 என்ற எண்ணுக்குரிய தமிழ் எழுத்து க அப்படிங்கிறது எண் 1ஐ குறிக்கிறது. 0க்கு 0வே தான். சொற்றொடர் எழுதுவதற்கு அடிப்படையாக அமைந்த பெயர் சொல்லை காண்க. எழுவாய். மீனா கனகாம்பரத்தை சூடினாள் என்ற தொடரில் செய்யப்படு பொருள் எது? கனகாம்பரம். தோன்றா எழுவாய்க்கு எடுத்துக்காட்டு தருக. படித்தாய். பெயர் பயனிலைக்கு எடுத்துக்காட்டு தருக. சொன்னவள் கலா. ஒரு சொல் ஆனது எழுவாயாக வரும் பெயர் சொல்லுக்கு அடையாக வருவதை நாம் பெயரடை என்று அழைக்கின்றோம். பிறவினை. தந்தை மகனை நன்றாக படிக்க வைத்தார். அவனை திருந்த செய்தார். பள்ளிக்கு புத்தகங்களை வருவித்தார். இது எல்லாமே பிறவினை தொடருக்கு எடுத்துக்காட்டு. துணை வினைகள். வி, பி போன்ற விகுதிகளை கொண்டு காணப்படுகிறது. துணை வினைகளினுடைய விகுதிகள் வி மற்றும் பி. செயப்பாட்டு வினைத்தொடரில் கோவலன் கொலையுண்டான், வீடு கட்டியாயிற்று, பணம் காணாமல் போனது. இது எல்லாமே செயப்பாட்டு வினைத்தொடர். செயப்படு பொருளை முதன்மைப்படுத்தும் வினை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? செயப்பாட்டு வினை. எழுவாய் தொடருக்கு எடுத்துக்காட்டு மன்னன் வந்தான். குறிப்பு வினையெச்ச தொடருக்கு எடுத்துக்காட்டு நன்கு பேசினான். பிறவினை தொடருக்கு எடுத்துக்காட்டு அப்துல் நேத்து வரவழைத்தான். எதிர்மறை வினை தொடருக்கு எடுத்துக்காட்டு குமரன் மழையில் நனையவில்லை. இல்லை அப்படின்னு வந்ததுனால இது எதிர்மறை வினைத்தொடர். செய்தி தொடருக்கு எடுத்துக்காட்டு என் அண்ணன் நாளை வருவான். அண்ணனோடு வருவான். இது எவ்வகை தொடர்? வேற்றுமை தொடர். அண்ணனோடு ஓடு அப்படிங்கிறது இடையில வந்ததுனால இது வேற்றுமை தொடர். நண்பா கேள் என்பது எவ்வகை தொடர்? விழித்தொடர். உண்ணச் சென்றான் என்பது எவ்வகை தொடர்? தெரிநிலை வினையெச்ச தொடர். பாடும் குயில் என்பது தெரிநிலை பெயரச்ச தொடர். இனிய காட்சி என்பது குறிப்பு பெயரச்ச தொடர். பாம்பு பாம்பு என்பது அடுக்கு தொடர். இந்த பாருங்க, இனிய காட்சி இதில் எந்த காலம் அப்படின்னு குறிப்பிடப்படவில்லை. காலம் வெளிப்படையாக வரலைனாலே அது குறிப்பு அப்படிங்கிற பெயரில் தான் வரும். காட்சி அப்படிங்கிறது ஒரு பெயர் சொல், அதனால் குறிப்பு பெயரச்ச தொடர். பாம்பு பாம்பு என்பது அடுக்கு தொடர். அப்துல் நேற்று வந்தான் என்பது தன் வினை தொடர். செய்வினை தொடரை தேர்வு செய்க. கவிதா உரை படித்தாள் என்பது செய்வினை. உரை கவிதாவால் படிக்கப்பட்டது என்பது செயப்பாட்டு வினை. உரை கவிதாவால் படிக்கப்பட்டது என்பது செயப்பாட்டு வினைத்தொடர். குமரன் மலையில் நனைந்தான் என்பது உடன்பாட்டு வினைத்தொடர். எவ்வளவு உயரமான மரம் என்பது உணர்ச்சி தொடர்.
உள்ளே பேசிக்கொண்டு இருப்பவர் யார் என்று வினவுதல் பொருளில் வந்தால் இது வந்து வினாத்தொடர். பூக்களை பறிக்காதீர்கள் என்ற கட்டளை பொருளை தந்ததால் இது வந்து கட்டளை தொடர். இது நாற்காலி என்ற தொடரானது பெயர் பயனிலை தொடர். பதம் எத்தனை வகைப்படும்? 2. பிரியக்கூடியதும் பிரித்தால் பொருள் தருவதுமான சொல் பகுபதம். பதம் வந்து 2 வகைப்படும். ஒன்று பகுபதம், மற்றொன்று பகாபதம். பகுபதம் எத்தனை வகைப்படும்? 2 வகைப்படும். பகுபத உறுப்புகள் மொத்தம் எத்தனை? 6. பகுபதத்தில் சொல்லின் முதலில் நிற்பது பகுதி. பகாபதமாக அமைவது பகுதி. இதை பிரிக்க முடியாது. பகுதி பொருளை வந்து நம்ம வந்து பிரிக்க முடியாது. சொல்லின் இறுதியில் அமைந்து திணை, பால், எண், இடம் ஆகியவற்றை காட்டுவது விகுதி எனப்படும். பகுதிக்கும் விகுதிக்கும் இடையில் நின்று காலம் காட்டுவது இடைநிலை எனப்படும். பகுதியையும் பிற உறுப்புகளையும் இணைப்பது சந்தி என்று அழைக்கப்படுகிறது. பகுதி, விகுதி இடைநிலைகளை சார்ந்து வருவது சாரியை என்று அழைக்கப்படுகிறது. ஆண்பால் வினைமுற்று விகுதி ஆண், பெண்பால் வினைமுற்று விகுதி ஆள், பலர்பால் வினைமுற்று விகுதி ஆர், ஒன்றல்பால் வினைமுற்று விகுதி து, பலவின்பால் வினைமுற்று விகுதி அ, தன்மை ஒருமை வினைமுற்று விகுதி ஏன், வந்தேன் என்பது இந்த ஏன் அப்படின்னு முடிஞ்சதுனால தன்மை ஒருமை வினைமுற்று விகுதி. தன்மை பன்மை வினைமுற்று விகுதி வந்து ஓம், வந்தோம். இதில் பாருங்கள், வந்தான் அப்படி ஆண் அப்படின்னு சொல்லி முடிஞ்சதுனால இது ஆண்பால் வினைமுற்று விகுதி. வந்தாள் என்பது ஆள் அப்படின்னு முடிஞ்சதுனால பெண்பால் வினைமுற்று விகுதி. வந்தனர், வந்தார் அப்படிங்கிறது வந்து பலர்பால் வினைமுற்று விகுதி ஆர் அப்படின்னு சொல்லி முடிஞ்சிருக்கு. ஒன்றன்பால் வினைமுற்று விகுதிக்கு வந்து து அப்படிங்கிற எழுத்து. ஏன்னா வந்தது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். வந்தன அப்படின்னு ஆல முடிஞ்சிருக்கு. அதனால் இது வந்து பலவின்பால் வினைமுற்று விகுதி. அதாவது வந்து அக்ரிணை பொருளை தருது. தன்மை ஒருமை வினைமுற்று விகுதி வந்தேன் அப்படிங்கிறது, நான் வந்தேன் அப்படிங்கிறது ஏன் அப்படின்னு சொல்லி முடிஞ்சதுனால தன்மை ஒருமை வினைமுற்று விகுதி. தன்மை பன்மை வினைமுற்று விகுதி வந்தோம் ஓம் அப்படின்னு முடிஞ்சதுனால தன்மை பன்மை. முன்னிலை ஒருமை அப்படிங்கிறது வந்தாய் அப்படின்னு சொல்லி முன்ன இருக்கக்கூடிய ஆளை வந்து சொல்கிறதுனால இது வந்து வந்தாய் ஆய் அப்படின்னு முடிஞ்சதுனால முன்னிலை ஒருமை வினைமுற்று விகுதி. முன்னிலை பன்மை வினைமுற்று விகுதிக்கு வந்து வந்தீர் அப்படின்னு சொல்லிட்டு முன்ன இருக்கக்கூடிய நிறைய பேரை சொல்கிறதுனால முன்னிலை பன்மை வினைமுற்று விகுதி. பெயரச்ச விகுதி அ உம் இது எல்லாமே பெயரச்ச விகுதிக்கு எடுத்துக்காட்டு. வினையச்ச விகுதிகள் என்னென்னா உ இ. வியங்கோல் வினைமுற்று விகுதி க இய இயர் எல்லாமே வியங்கோல் வினைமுற்று விகுதி. தொழிற்பெயர் விகுதி தல் அல் எல்லாமே படித்தல். இது எல்லாமே தொழிற்பெயர் விகுதிகள். பகுபத உறுப்புகளுக்குள் அடங்காமல் பகுதி விகுதிக்கு நடுவில் காலத்தை உணர்த்தாமல் வரும் மெய்யெழுத்து எழுத்துப்பேறு என்று அழைக்கப்படுகிறது. பகுபத உறுப்புகள் மொத்தம் 6 தான். அது தவிர சிலது வருது. ஆனால் இது பகுபத உறுப்புகளுக்குள் அடங்காது. இந்த எழுத்து இதற்கு என்ன பேருனா இது ஒரு மெய் எழுத்து. இந்த எழுத்துக்கு என்ன பேருனா எழுத்துப்பேறு என்று பொருள். விறகு நான் வண்டமிழே உன்னருள் வாய்த்ததனாலே என்ற பாடல் வரியை பாடியவர் யாருன்னா வாலி. அகத்திலும் நீ குடியிருக்க வேண்டுவனே என்ற பாடல் வரியை இயற்றியவர் தங்கப்பா. திராவிட மொழிகளின் ஒப்பியல் இலக்கணம் என்ற நூலின் ஆசிரியர் கால்டுவெல். மொழிபெயர்ப்பும் ஒலிபெயர்ப்பும் என்ற நூலின் ஆசிரியர் மணவை முஸ்தபா. மாணவர்களுக்கான தமிழ் என்ற நூலின் ஆசிரியர் சொக்கன். லிங்குவிஸ்டிக் என்ற ஆங்கில சொல்லுக்கு நிகரான தமிழ் சொல் மொழியியல். லிட்ரேச்சர் இலக்கியம். ஃபிலாசபி ஃபிலாலஜிஸ்ட்னா மொழி ஆராய்ச்சியாளர். ஃபிலாலஜிஸ்ட்னா மொழி ஆராய்ச்சியாளர் என்று பொருள். பாலிகிளாட் அப்படின்னா பலமொழி வல்லுனர். பல மொழிகளில் வல்லுனரை நம்ம வந்து ஆங்கிலத்தில் பாலிகிளாட் அப்படின்னு சொல்லுவோம். ஃபோனாலஜிஸ்ட் அப்படின்னா ஒலியியல் வல்லுனர். ஃபொனட்டிக்ஸ்னால் ஒலிப்பியல். தமிழ் விடு தூது தொடர்நிலை செய்யுள் என்னும் இலக்கிய வகையை சார்ந்தது. தமிழ் விடு தூதுவின் ஆசிரியர் பெயர் தெரியவில்லை.
காலம் பிறக்கும் முன் பிறந்தது தமிழே, எந்த காலமும் நிலையாய் இருப்பது தமிழே. இவ்வடிகளில் பயின்று வரும் நயங்கள். எதுகை வந்துள்ளது, மோனை வந்துள்ளது, இயைபு வந்துள்ளது. அழியா வனப்பு, வலியா வனப்பு, சிந்தாமணி. அடிக்கோடிட்ட சொற்களுக்கான இலக்கண குறிப்பு என்னென்னா ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம். அழியா வனப்பு அப்படின்னா அழியாத வனப்பு, அந்த வந்து கெட்டு வந்துள்ளது, அதனால் ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம். வலியா வனப்பு, வலியாத வனப்பு. சிந்தாமணி, சிந்தாத மணி அப்படிங்கிற பொருளை தருது. செய்பவரை முதன்மைப்படுத்தும் வினை செய்வினை என்று அழைக்கப்படுகிறது. திராவிட மொழிகளில் உள்ள சொல் ஒற்றுமையை கொண்டு பொறுத்துக. கண்ணு அப்படின்னு நம்ம எதில் சொல்லுவோன்னா மலையாளத்திலும் கன்னடத்திலும். கண்ணு அப்படின்னா தெலுங்குலையும் குடகுலையும். கென் என்றால் பர்ஜி மொழியில் கென். மூடு அதாவது மூன்று அப்படின்னு நம்ம தமிழில் எழுதுவோம், அதுவே தெலுங்கில் மூடு. திராவிட மொழிகளில் உள்ள சொல் ஒற்றுமையை கொண்டு பொறுத்துக. ஒன்று, ஒன்று, அதாவது தமிழையும் மலையாளத்தையும். ஒன்று அப்படின்னு நம்ம தமிழில் சொன்னால் மலையாளத்தில் ஒன்று. இரண்டு என்றால் இரண்டு. நான்கு என்றால் நான்கு. ஐந்து என்றால் அஞ்சு அப்படின்னு நம்ம மலையாளத்தில் சொல்லுவோம். திராவிட மொழிகளில் உள்ள சொல் ஒற்றுமையை கொண்டு பொறுத்துக. தமிழுக்கும் தெலுங்குக்கும் உள்ள ஒற்றுமை. மரம் மானு. ஒன்று ஒகடி. நூறு நூறு. நீவு. திராவிட மொழிகளில் உள்ள சொல் ஒற்றுமையை கொண்டு பொறுத்துக. தமிழுக்கும் தெலுங்குக்கும். இரண்டு என்றால் இரண்டு. நான்கு என்றால் நான்கு. ஐந்து என்றால் ஐந்து. திராவிட மொழிகளில் உள்ள சொல் ஒற்றுமையை கொண்டு பொறுத்துக. தமிழுக்கும் துளுவுக்கும் உள்ள ஒற்றுமைகள். மரம் மர. ஒன்று ஒஞ்சி. நூறு நூது. ஈ. திராவிட மொழிகளில் உள்ள சொல் ஒற்றுமையை கொண்டு பொறுத்துக. தமிழுக்கும் துளுவுக்கும் உள்ள ஒற்றுமைகள். இரண்டு என்றால் ரட்டு என்று பொருள். நான்கு நாலு. ஐந்து ஐனு. திராவிட மொழிகளில் உள்ள சொல் ஒற்றுமையை கொண்டு பொறுத்துக. தமிழுக்கும் கன்னடத்துக்கும் உள்ள ஒற்றுமைகள். ஒன்று ஒந்து. நூறு நூறு. நீன். இரண்டு எரடு. இலக்கண குறிப்புகளை பொறுத்துக. முத்திக்கனி என்றால் உருவகம். சிந்தாமணி என்றால் சிந்தாத மணி என்று பொருள். ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம். தெல்லமுதுனா பண்புத்தொகை. குற்றமிலா, குற்றமில்லாத அப்படிங்கிறது கெட்டு வந்துள்ளது, அதனால் ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம். இனி பொறுத்துக. இறந்த கால இடைநிலைகள் என்னலான்னா இத்து இட்டு இரு இன்னு. நிகழ்கால இடைநிலைகள் கிறு கின்று ஆ நின்று. எதிர்கால இடைநிலைகள் இப் இவ் இக்கு. எதிர்மறை இடைநிலைகள் இல் அல் ஆ. இது எல்லாமே எதிர்மறை இடைநிலைகள். பெயர் இடைநிலை இஞ்ச் இவ் இச் இத்து. பொறுத்துக. இனம் மூன்று இனங்கள் உண்டு. வண்ணங்கள் மொத்தம் 100 உண்டு. குணங்கள் மொத்தம் 10. வனப்புனா அழகு, அது மொத்தம் 8. பொறுத்துக. ஆங்கில சொற்களுக்கு நிகரான தமிழ் சொற்களை பொறுத்துக. உருபன் மார்ஃபிம். ஒலியன் ஃபொனீம். ஒப்பிலக்கணம் கம்பரேட்டிவ் கிராமர். பேரகராதி லெக்சிகன். அவ்வளோதான். இனி 9ஆம் வகுப்பு புதிய தமிழ் புத்தகம் இயல் 2ல் உள்ள லைன் பை லைன் கொஸ்டின்ஸை நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.